ஜெர்பராவை எந்த மண்கலவையில் வைக்கிறதுனே தெரியலங்க. தெரிஞ்ச வித்தையெல்லாம் இறக்கி பார்த்துட்டேன், முடியலை. எந்த மண்கலவையில் வச்சாலும் சொங்கி மாதிரி தான் இருந்துச்சு, வளரவே இல்லை. ஃபைனலாக இந்த இடத்துல வச்சேன். இங்கே இதுக்கு முன்னாடி வேற எந்த செடியும் நான் வச்சதே இல்லை. ஏன்னா நிறைய மணல் கலந்த மண்ணுங்க. பக்கத்துலேயே ஒரு டேப் இருக்கும், எப்பவும் ஈரமாகவே இருக்கும். ஏன்னா பசங்க சாம்பார் செய்கிறேன் குழம்பு செய்கிறேன்னு இந்த டேப்பை திறந்து விட்டு தான் விளையாடுறது. இப்போ இந்த செடியை பார்க்கும்போது நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. நான் ஒரு 3 செடி தொட்டியில் வச்சுருந்தேன், ஒன்று மட்டும் இந்த இடத்துல வச்சேன். எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு மற்ற 2ஐயும் மாற்றிக்கலான்னு இருந்தேன். வச்ச ஒரு வாரத்துலேயே நல்லா பிரைட் ஆயிடுச்சு. உடனே மற்ற 2 செடியும் மாற்றி இங்கேயே வச்சுட்டேன். மணல் கலந்த இடத்துல தான் ஜெர்பரா நல்லா வளரும் போல். தொட்டியில் நல்லா விதவிதமாக மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சாலும் சிறப்பாக வளரலை. ஆனால் ஒன்றுமே கலக்காமல் வெறும் மணலில் கொஞ்சமாக மண் கலந்துருக்கும், அங்கே வச்ச உடனே நல்லா செழிப்பாக இருக்குது. இந்த 3 செடியில் ஒரு செடியில் மட்டும் பூ வச்சுருந்தது. நல்ல பீட்ரூட் ரெட் கலரில் பூ இருந்தது. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டு அம்மனி குழம்பு வைக்கிறேன்னு ஒரு பெட்டலாக பறிச்சிட்டாங்க. சென்டர் பார்ட் மட்டும் மிஞ்சி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தா அதுவும் கட்டாகி கீழே கிடக்கு. மேடம் பார்த்த வேலையாக தான் இருக்கும். ஃபைனலாக இந்த செடியை பிழைக்க வச்சதே பெரிய விஷயந்தான். பூ தானே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஹாப்பி கார்டனிங்.